வணக்கம் நண்பர்களே. இது விஜய் ரசிகர்களோட பெற்றோர்களுக்கு தான் இந்த பதிவு. பிள்ளைங்க தப்பு பண்ணுச்சுன்னா பெற்றவங்க தண்டித்து வளர்க்கணுங்க. சரிங்களா? பிள்ளைங்க விளையாட்டு பொருள் கேட்டால் வாங்கி கொடுக்கலாம். குழந்தையாக இருக்கும்போது கத்தி, ஊசி, பிளேடுலாம் கேட்டதுன்னா வாங்கி தருவீங்களா? அதை வச்சுட்டு கையை காலை கிழிச்சிக்க தானே. அது போல தான் இப்போது அது ஒரு ஒன்றும் தெரியாத ஒரு விடலை பருவத்தில் அது ஒரு காமெடியை பார்க்கும், அடிக்கிறாங்க, பிடிக்கிறாங்க. அது மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பார்த்து ஒரு ரசிகனாக இருக்கிறாங்க. அது ரசிகனாக ரசிச்சுட்டு மட்டும்தான் போகணும். ஒரு நாட்டை தலைமை தாங்குகிற தலைவனுக்கு அந்த தகுதி கிடையாது. அதை நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. விஜய்லாம் ஏட்டு சுரக்காய் பேப்பர் தான், நிழல் தான். அதை போய் நம்ம நெஜன்னு நம்பக்கூடாது. இதுக்கு முழுக்க முழுக்க பெற்றோர்கள் தான் காரணம். சொல்லி புரிய வைங்க. பேர பிள்ளையாக இருந்தாலும், அண்ணன் புள்ள, தம்பி புள்ள, தங்கச்சி புள்ள எல்லாருக்கும் சொல்லி புரிய வைங்க. விசிலுக்கு கேட்குறேன், அதை கேட்குறேன். ஒரு புள்ள பரவாயில்ல. நம்மெல்லாம் 25 வயசு, 20, 15, 18 வயசுக்கு மேலே கட்சியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், ஓட்டு கேட்குறோம் நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி. இப்போ உள்ள பிள்ளைய 10 வயசு புள்ள, 12 வயசு புள்ள, 15 வயசு, 17 வயசு புள்ளெல்லாம் கேட்குறான்னா அவனுக்கு அந்த அளவுக்கு மைண்டு இல்லை. அதை பெற்றவராக நீங்கள் சொல்லுங்கள், புரிய வைங்க. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, சத்தியத்துக்கு இல்லாத புள்ள சாண்டை குடிக்கவா இருக்குன்னு. சாண்டை குடிக்கன்னா அது ரொம்ப கொஞ்சம் கொச்சையானது தான். அப்படி இருக்கணும் பிள்ளைங்க. நம்ம சொன்ன பேச்சு கேட்கணும். கேட்கலன்னா அவங்க இஷ்டத்துக்கு விட்டால் பின்னாடி அது ஒரு ரவுடியாவோ, கொள்ளைக்காரனாவோ உங்களுக்கு எதிராக தான் இருக்கும். சரிங்களா? விஜய் என்ன நீ படித்து ஒரு டாக்டராகு, ஐஏஎஸ்ஸாகு, ஒரு ஆடிட்டராகு, வாத்தியாராகு, டீச்சராகுன்னு சொல்கிறாரு. தம்மடிக்கு கற்றுக் கொடுக்குறாரு. சரக்கடி வாத்தியாராக இருப்பார். அதெல்லாம் பார்த்து கேவலமாக இருக்குது. ரொம்ப நெஞ்சு குமுறுதுங்க. ஒரு வாத்தியாருன்னா எப்படி இருக்கணும்? வாத்தியாருன்னா அவ்வளோ ஒரு அவரை பார்த்து நம்ம நிறைய கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். வாத்தியாராக இருந்துக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு போய் தூங்குவார். ஸ்டூடெண்ட்லாம் அந்த தண்ணி அடித்த வாத்தியாரை எழுப்பி, ஏய் நேற்று போட்டது தெரியலடா. அதை பார்க்குறவ சின்ன சிறுசு என்ன நினைக்கும்? நம்மளும் அதை மாதிரி குடிக்கலாம், நம்மளும் இது பண்ணலாம். எவ்வளோ ஒரு கேவலமானது. சொல்லி புரிய வைங்க. சின்ன பிள்ளைகளுக்கு புரியாது தான். புரியலாலும் இன்னொன்று சொல்லுவாங்க, அடித்து வளர்க்காத பிள்ளையும் முறுக்கி வளர்க்காத மீசையும் நல்லா இருக்காதுன்னு. அது மாதிரி பிள்ளைய திருவண்ணா அடித்தும் வளர்க்கலாம், கிள்ளியும் வளர்க்கலாம். மிரட்டுங்க, சொல்லி புரிய வைங்க. ஒரு நம்ம அறிவுள்ள பிள்ளைகளா, நல்லவனா, ஒரு பண்பாளனாக இருக்கணும்னா விஜய் கட்சிக்கு போகக்கூடாது. சொல்கிறேன், நீ கட்சிக்கு போகணுன்னா கட்சியை செலக்ட் பண்ணுங்கள். எந்தெந்த கட்சி நாட்டுக்கு என்ன நல்லது செய்யுது, ஊழல் கட்சி இருக்கா, யார் நல்லது பண்ணுறாங்க, அதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு படித்து அப்படி போங்க. புரிஞ்சுக்க மக்களை. புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல மாதிரி போகணும், ஒரு பண்பானவனாக இருக்கணுங்கிற மாதிரி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நல்லவளாக இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. நீங்கள் தான் அது உங்களுக்கு ஒரு பெற்றவங்க தான் ஒரு முதல் ஆசிரியர். அதனால் நீங்கள் சொல்லி சின்ன சிறுசுகளை புரிய வைங்க. நன்றி, வணக்கம்.